வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆழ்மான பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ பயிற்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றது இப்போ பார்ப்போம். இந்த கார்டு கொடுத்துருக்கேன், அதில் என்ன இருப்பார்? ஏ என்ன கலர்? பச்சை கலர். பச்சை கலர், வெரி குட். ஏ பச்சை கலர். இந்த அடுத்தது தாத்தா பி மாதிரி தெரியுது. பி தான். என்ன கலர்? ப்ளூ கலர். வெரி குட். பி ப்ளூ கலர். இந்த இன்னொரு கார்டு கொடுத்துருக்கேன், அதில் என்ன இருப்பார்? ஒன்று என்ன கலர்? ரெட் கலர். ரெட் கலர், வெரி குட். ஒன்று ரெட் கலர். இது என்னன்னு பார், தடைப்பார். கவ். கவ், சரி. இன்னொன்று பார், கோழி. கோழி, வெரி குட், சரி. இது பார், தடைப்பார். இது என்னன்னு சொல்லு. லயன். லைனா, ஓகே ஓகே. என்னுடைய ஃபோன் 99946727119. ஃபோன் எங்கேயோ இருக்குது, எடு போய். 99946727119. இங்க இருக்கு. ரைட், அங்கேயே வச்சிரு, அங்கேயே வச்சு. சரி வா. முதல்ல இந்த ஏ கேட்டேன், கிரீன். ஏ கிரீன் சொல்லிட்டேன். ரெண்டாவது பி ப்ளூன்னு சொல்லிட்டேன். அடுத்து மூணாவது ஒன்று ரெட் கலர்னு சொன்னேன். அடுத்து இந்த கவ்வு, ரைட். அடுத்து இது லைன் கரெக்டாக சொல்லிட்டேன். அடுத்தது இந்த கோழி கரெக்டாக சொல்லிட்டேன். சரி, ரைட். இங்கே யோகன் ஒரு ஐயா கையில் ஏதோ ஒரு துண்டு சீட்டில் என்னமோ எழுதியிருக்கு. இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு, தமிழ்ல எழுதியிருக்கு. அது என்ன எழுதியிருக்குன்னு சொல்லு. பக்கத்துல போய் கேட்கணும். பக்கத்துல போய். அந்த சீட்டில் என்ன எழுதியிருக்கு? இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு, தமிழ்ல எழுதியிருக்கு. Get well soon. Get well soon எழுதியிருக்கு. ரைட். தமிழ் இருக்கு, தமிழ் தெரியுமா? தமிழ் வந்துட்டு இங்கிலீஷ் எழுதியிருக்கு. பேப்பர் கையில வச்சுதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அப்படியா? சரி, அந்த ஐயா கேட்கணும். அவர் அப்படியே ஸ்கேன் பண்ணு, மேல இருந்து கீழே வரைக்கும் அவரை ஸ்கேன் பண்ணு. பண்ணிட்டேன். சொல்லு, அவர்கிட்ட அது குறைய இருக்கா? ரொம்ப கோவப்படுவாங்க. ரொம்ப கோவப்படுவாங்களா? சந்தோஷம். ரொம்ப கோவப்படுறாங்க. அது மாதிரி அவங்க நினைச்சத வந்துட்டு அவங்களுக்கு செஞ்சே ஆகணும். இப்ப அவங்க ஒரு கோல் பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கோலுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கான எஃபெக்ட் அவங்களால போட முடியல. அத போய் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால அதை பண்ணி முடிக்க முடியல. அவங்களோட மனசு ரொம்ப வீக்கா இருக்கு. எதையும் நினைச்சு அத அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அதாவது அவங்களால இப்ப அதை அடைய முடியல அப்படிங்கிறதுனா அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதை அடைய முடியலன்னு அவரால் அதை தாங்கிக்கொள்ள முடியல. அந்த நிகழ்வு அப்படித்தானே? அவர் எதிர்காலம் எனக்கு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க்க நல்ல விதமா அவங்க இப்ப பண்ற மாதிரியே எப்படி பண்ணாங்கன்னா நல்லா போவாங்க, மென்மேலும் வளர்ந்துட்டே போவாங்க. அவர் என்ன தொழில் செய்யற மாதிரி தெரியும்? ஆர்த்தோ இதுவும் பண்றாங்களா? அந்த மூட்டு, கால் வலி,
அந்த வர்மா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. வெரி குட், வாழ்த்துக்கள். அதுதான் அவர் அந்த வர்ம சம்பந்தமான வேலைகள் செய்கிறாரு. எலும்பு வர்மம், உடம்புல என்ன பிரச்சனை இருக்காரு அதை செய்கிறாரு. ஆனால் அவர் ஒரு இதை நினைச்சு அதை சாதிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறாரா இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள. அதுக்கு என்ன செய்யலாம்? அவர் திரும்படி அதை எஃபெக்ட் போட்டு பண்ணாரு அப்படின்னா சாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அவங்க சாதிக்க முடியலன்னு அவங்களே அவங்கள வீக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரால் முடியலன்னு நினைச்சு அவரையே வீக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? ஆனா அப்படி நினைக்காம சாதிச்சேன்னு நினைச்சா ஜெயிச்சிருவாரு. சரி, வாழ்த்துக்கள். இங்க எங்கேயோ ஒரு இடத்துல 200 ரூபாய் நோட்டு, எங்கேயோ ஒரு இடத்துல 200 ரூபாய் நோட்டு இருக்கு. இந்த நோட்டை எடுக்கணும், இந்த சீரியல் நம்பர் சொல்லணும், அது உனக்கு. இந்த சீரியல் நம்பர் நோட்டை எடுத்தா உனக்கு. எடுத்துட்டேன். சரி, சந்தோஷம். 9EH 249704. சரி, அந்த ஐயா அது வர்மம் சம்பந்தமான வேலை தான் பார்க்குறாரு. அவர் மனசுக்குள்ள என்னமோ நினைச்சிருக்காரு. அவர் நினைச்சதை மட்டும் சொல்லு. அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று நினைச்சிருக்காரு, அதை சொல்லு. இப்ப ஏதோ கரண்ட் கோல் வச்சிருக்காங்க, அதாவது இப்ப ஒரு எய்ம் மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க, இதை நான் அடையணும். இல்ல ஏதோ ஒரு குறிக்கோளோட இருக்கிறீங்களா? அதை அடையணும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி அடைஞ்சிருவாரு? எவ்வளவு நாளையில அடைஞ்சிருவாரு? அவங்க ஏதோ ஒரு மைண்ட் லெவல் கிளாஸ், பிரெயின் கிளாஸ்ல நான் ஃபுல் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஃபுல் அச்சீவ்மெண்ட், நான் இதை ஃபுல்லா முடிச்சு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. பிரெயின் கிளாஸ ஃபுல்லா முடிச்சுட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படியா? அப்படிதானே? ஆமாம். சரி, வாழ்த்துக்கள். நீ வந்து உட்காரு. அந்த 200 ரூபாய் நோட்டை பண்ண நம்பர் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன். இப்போ உங்களை பொறுத்தவரை சொன்னது கூட கரெக்டா? உங்களை பொறுத்தவரை நம்ம எண்ணம் போல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு டூல் நமக்குள்ளேயே இருக்குது. அதுதான் ஏன் ஆழ்மனம். நம்ம எண்ணம் போல் நம்மளை நினைச்ச இடத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய அபாரமான ஒரு சக்தி நம்மகிட்ட இருக்கிறது. அதுதான் ஆழ்மனம். இந்த பயிற்சி ஒவ்வொரு மாதம் 2வது சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் நடத்துறோம். உங்க பிள்ளைகளும் நல்லா படிக்கணும், நமக்கும் எதிர்காலம் நல்லா இருக்கணும், நம்ம உடல் ரீதியான மன ரீதியான என்ன குறைகள் இருக்கக்கூடாது யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த பயிற்சிக்கு வந்து படிக்கலாம். முன் அனுமதி பெற்று வரணும். இதுக்கு ஒரு சின்ன தொகை தான் நாங்க வாங்குறோம். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இவ்வளோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கடுத்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.